என்னையா இப்படியெல்லாம் சீரியல் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சாமந்தி அப்படின்ற சீரியலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு கோடீஸ்வர ஒரு பெண். அவங்களுக்கு மனுஷங்களே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு ரோலில் ரொம்பவே அமைதியாக இருக்க ஒரு பெண்மணி நடிச்சிட்டு வராங்க. அவங்க வேறு யாருமே இல்லை, பாண்டவர் பூமி அப்படின்ற படம் மூலிமா எல்லார் மனசும் நீங்காத இடம் பிடிச்ச ஆக்ட்ரஸ் ஷமிதா. இவங்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆக்ட்ரஸ் ஷமிதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க காதம்பரியை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயம் ஆயிட்டாங்க. அதுவும் குறிப்பாக நெகட்டிவ் ரோலாக இந்த மாதிரிலாம் நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவங்கள செல்லமாக காதுமான்னு அந்த சீரியலில் அவங்க மம்மி கூப்பிடுவாங்க. மௌனராகம் சீரியல் மூலயமா இவங்க ஃபேமஸ் ஆகி இவங்களுக்கு நிறைய சீரியல் வாய்ப்புலாம் கிடச்சிருக்கு. அதே நேரம் இந்த சீரியலில் சக்தி ஸ்ருதியாக நடித்தவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிட்ருக்கு. குறிப்பாக சக்தியாக நடித்தவங்களுக்கு இப்போ தான் ஒரு படம் கிடச்சிது. ஸ்ருதிக்கு எதிர்நீச்சல் சீரியலில் வாய்ப்பு கிடச்சிது. இது போல் அவங்க கெரியரில் போயிட்டே இருக்காங்க. இவங்க வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரைக்கு வந்திருக்காங்க. வெள்ளித்திரையில் பார்த்திங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு முக்கியமான ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் அந்த டைமில் அவங்க அம்மா கிட்ட சொன்ன ஒரே விஷயம், அம்மா நான் படங்கள்லாம் விட்டுட்டு வர முடியாது, சின்ன திரையெல்லாம் பண்ண முடியாது, அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் சொன்னாங்களாம், நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன ரோல் கொடுத்தாலும் நடிக்கணும், உன்னுடைய ஆக்டிங் ஸ்கில்லை நீ அந்த இடத்துல காட்டணும், இது போலலாம் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்க பிடிக்கலை, நடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி போராடி பெரிய திரையிலேருந்து சின்ன திரைக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏதோ கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தாங்களாம். நிறைய அழுதுகிட்டே இருப்பாங்க சின்ன திரைனா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க சொன்னாங்களாம். ஆனால் அந்த அழுதுகிட்டே இருக்கிறதுலாம் ஒரு ரோலை பொறுத்து, அந்த கதையை பொறுத்து தான், மற்றபடி எல்லாருமே அழமாட்டாங்க அப்படின்னு இவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிவசக்தி அப்படின்ற சீரியல் நடிக்கிறாங்க. இந்த சீரியலில் இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உட்பட இவங்களாம் முடிவு பண்ணது தானே. ஏன்னா இவங்களுக்குலாம் புடவே கட்ட தெரியாதான். அதனால் ப்ரொடியூசர்கிட்டலாம் பேசி ஓகேம்மா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கன்ற சொல்லதுக்கு அப்புறம் தான் அவங்க சுடிதாரே போட்டு நடித்தாங்களாம் அந்த சீரியலில். அதுக்கப்புறம் பொன்னூஞ்சல் சீரியலில் நடிச்சிருப்பாங்க. இப்படி ஹீரோயினாக நடிச்சுட்டே இருக்கும்போது சடனாக இவங்களுக்கு ஒரு அம்மா கேரக்டர் நெகட்டிவ் தான் மௌனராகம் வந்தது. ஏன் இந்த மாதிரி ஒரு ரோல் நடிக்கிற, நீ ஒரு ஹீரோயினை தானே நடிச்சிட்ருக்க, தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்னு கூட இருக்க எல்லாருமே சொன்னாங்களா. ஆனால் இவங்க எதையுமே கேட்காம எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்ன பேச்சை கேட்டதுனால தான் இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொல்லலாம். அந்த சீரியலுக்கு அப்புறமா நல்ல வாய்ப்புலாம் கிடைக்குது. அந்த வகையில் பேரன்பு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மாமியாராக இருந்தாலும் ஒரு மருமகளை அம்மா மாதிரி எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாகவே அந்த சீரியலில் நடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பொன்னி, பூங்குடி, இது போல் கண்டினியூஸாக இவங்க பெரிய பெரிய அம்மா ரோல், மாமியார் ரோல் இது போல் நடித்தாங்க. அந்த வகையில் சாமந்தி அப்படின்ற சீரியலில் அரசின்ற கேரக்டர், அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மனுஷங்களே இவங்களுக்கு பிடிக்காது. அதனாலே இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா ரோபோ இவங்களுக்கு அசிஸ்டண்ட் மாதிரியும் அந்த ரோபோ இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெகட்டிவ் ரோல் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சாம். ஸோ நெகட்டிவ் அப்படின்னாலே நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பாசிட்டிவ்னால் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. ஆனால் இது என்ன தான் ரீமேக் சீரியலாக இருந்தால் கூட அவங்க எப்படி இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த ரோலை கொண்டு போகலான்ட்டு டைரக்டரும் ப்ரொடியூசர்கிட்டையும் இவங்க பேசியிருந்தாங்களாம். ஸோ அதனால் இவங்களுடைய யுனிக்கான சில விஷயங்களை தான் எப்போவுமே இவங்க அந்த சீரியலில் இவங்களுடைய ஆக்டிங்கில் கொடுப்பாங்களாம். இந்த சீரியலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விஸ்வா அவர்கள் கூட தான் பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த பேரிங் கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் நடந்திருக்கு. ஏன்னா பொன்னூஞ்சல் அப்படின்ற சீரியலுக்கு அப்புறமா 2013 தொடர்ந்து இப்போது அதுக்கப்புறம் அவர் நடிக்கவே இல்லையா. அவரும் ஒரு சில காரணங்களால் நடிக்காமல் போயிருக்காரு. இந்த சீரியலில் அவர் கமிட் ஆனதும் யார் இவரெலாம் வரமாட்டாரே அப்படின்லாம் இவங்க நினச்சாங்களா. அதே மாதிரி அவரும் யார் என்ன நீ இந்த மாதிரி ரோலாக நடிக்கிற அப்படின்னு அவரும் கேட்க, ஆமாம் நான் தான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்படி தான் இவங்க 2 பேருடைய இந்த மீட்டப்பும் இருந்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்களாம். இவங்களுக்கு இந்த மாதிரி ரோல்லாம் கிடைக்கும்போது நம்மளே சொல்கிறோம், இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். வீட்டில் எப்போவுமே என்னதான் கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் கூட மேக்கப்பு, அப்புறம் ஃபுல் ஜுவல்ஸோட, ரொம்ப ஹெவி சாரியோட இந்த மாதிரிலாம் இருப்பாங்களான்றது யதார்த்தமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த சீரியல்லாம் இருக்காங்க. ஏன்னா அது ரீமேக் சீரியலுன்றதுனால அங்கே எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியே அந்த கேரக்டராக கொண்டு வராங்க. அதனாலே இவங்களுக்கு ட்ரால்லாம் நிறைய வந்திருக்கான்.
ஸோ அது எந்த நெகட்டிவாக இருந்தாலும் குறிப்பாக இந்த சாமந்தியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக இவங்க பண்ணுவாங்க. அவங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தலையில் ஒரு பூ வச்சா கூட அந்த பூவை எனக்கு பிடிச்சிருந்தா தான் நீ வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அந்த ரோலுக்கு தேவையான ஒரு செமையான கண்டென்ட்டை இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ரோல் நல்லா தான் இருக்குது. ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இவங்க கோவக்காரியான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கோவக்காரியாங்க. மனசெல்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டாங்களா, டேரெக்டாக எல்லாத்தையும் கேட்டுருவாங்களாம். ஸோ ரொம்ப சாஃப்டான பர்சன்ப்பா அப்படின்லாம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இவங்க ரொம்ப சாஃப்டெல்லாம் கிடையாதாங்க. எல்லாத்துக்குமே பேக் போனாக இவங்களுடைய கணவர் தான் எப்போவுமே இருக்கார். எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஓகே ஓகே தான் சொல்லுவாங்க, எதுக்குமே நோலாம் சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா வாய்ப்புகள் வந்து வரதே அரிதான விஷயம், அது எதுக்கு நம்ம நோ சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறாங்க. எப்படி இவங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் இவங்களுடைய கணவர், இவங்களுடைய கணவருடைய குடும்பம், அப்பா அம்மா அப்படிலாம் சொன்னாலுமே ஸ்ரீயோடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இப்போ அமரன் படத்துலலாம் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார், நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். ஏன்னா அவர் சின்ன திரையிலே எப்படியாவது நம்ம மேலே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஏதாவது ஒரு ரோலில் நம்ம வந்து பெருசாக வரணும் அப்படின்னு நினச்சாரு. நிறைய சீரியல்ஸில் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் நடிக்கிற ரோல் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் சின்ன திரையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பெரிய திரைக்கு போங்க, வாய்ப்பை தேடி போங்க, சும்மா இங்கேயே இருக்காதிங்க, இங்கே போங்க அங்கே போங்க, சீக்கிரமாலாம் வீட்டுக்கு வரக்கூடாது, ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்குது மீட்டிங் இருக்குன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க. இது போல் அவங்க தான் வந்து எப்போவுமே இவரை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அண்ட் இவங்க 2 பேருக்கும் என்ன எப்போவுமே பேசுவாங்கன்னா கெரியர் வைஸ் தான் பேசுவாங்களாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாபு. ஏன்னா அந்த அளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை இவங்களுடைய ஃபேமிலியில் பார்த்ததுனால கெரியர் வைஸ் மட்டும் தான் பேசுவாங்க, பர்சனலாக பேசுறதுக்கு அதிகமாக இருக்காதான். அதே மாதிரி இவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா சீரியல்லாம் வேணாம், மூவிஸ் வேணாம் அப்படிலாம் முடிவு பண்ணாங்களாம். இவங்களுடைய இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் கூட ஸ்ரீ இல்லாதது ரொம்பவே வருத்தம். ஸோ அந்த ஒரு வலி வேதனையை வந்து இப்போ வரைக்கும் நான் மறக்க மாட்டேன், அதனால் நான் மன்னிப்புலாம் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு பொது மேடையிலே மன்னிப்புலாம் கேட்டிருந்தார் ஸ்ரீ. உண்மையாலே ஒரு நல்ல நடிகை, நல்ல குணம் படுத்தவங்க. ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எதனாலும் டேரெக்டாக பேசுகிறவங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் கூட சொல்ல நல்லாவே பேசுவாங்க. ஸோ ஒர்க்கை பற்றி பேசுவாங்க, அதே மாதிரி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய ஹஸ்பண்டை. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நம்ம நிறைய கப்புள்ஸ் இன்டர்வியூலாம் பார்த்துருப்போம். அதில் சொல்லுவாங்க, அவள் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவர் இல்லை, 2 பேரும் சேர்ந்து இந்த அளவுக்கு வந்தோம், இப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த பேரை பொறுத்த வரைக்கும் அவள் இல்லைன்னா கூட வாழ்க்கையை ரன் பண்ணி தான் ஆகணும். அவள் இருந்தாலும் அவளுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டா, நான் என் ஒர்க்கை பார்த்துக்கிட்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாரு. ரொம்பவே யதார்த்தமான பேச்சு ஸ்ரீ பேசுகிறதெல்லாம். அப்படி தான் நாங்கள் 2 பேருமே பழகிக்கிட்டோம். ஏன்னா லைஃப்பில் எப்போ யாருக்கு என்ன நடக்கணும்னு தெரியாது. என்னை விட அவள் ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ், அவள் அடுத்த லெவலுக்கு போகிறான்னா ரொம்ப சந்தோஷம், எனக்கு மோட்டிவேட் பண்ணி என்னையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கா. ஸோ எல்லாருமே அவங்களுடைய உழைப்பு தான் முக்கிய காரணம். அண்டு இது போல் மென்டலி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிற பர்சன்ஸ் கூட இருந்தாங்கன்னா இன்னும் ப்ளஸ். அதை தாண்டி அவங்க இருந்தால் தான் எல்லாம் நடக்கும், அவள் இருந்தால் தான் இல்லை அவன் இருந்தால் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக யார் இருந்தாலும் இல்லைனாலும் லைஃப் போயிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலையே பட முடியாது, நம்மளும் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு ஸ்ரீ அவர்கள். உண்மையாலே அது 100க்கு 100 உண்மையான விஷயம்தான். ஏன்னா நம்ம லைஃப்பில் யார் இருந்தாலும் இல்லைனாலும், நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நம்ம வாழ்க்கை வந்து இவங்க கூட தான், இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட தான் இருக்க போகுது அப்படின்ட்டு மேலே இருக்கிறவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணாலும் அவங்க கூட தான் கடைசி வரைக்கும் போயிட்டுருக்கோம். அதை நினச்சி ஒரி பண்ணுறதோ, நம்ம வந்து எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வேலைக்கே ஆகாது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது என்ன தேவைன்றதை நம்ம முடிவு பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். இதை ரொம்ப அழகாகவே இந்த கப்புள்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 பேருமே நல்ல ஒரு முன்னேற்றம், இன்னும் பெரிய பெரிய படங்கள்லாம் இவருக்கு வரணும். அதே மாதிரி சரண்யா பொன்வண்ணன் அவர்கள்லாம் வந்து நடிக்கிறாங்களா அம்மா ரோல், அந்த மாதிரி இவங்களுக்கு வெள்ளித்திரையில் நடிக்கணும்னு ஆசைலாம் இருக்கான். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு இது மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் சாமந்தி சீரியலில் அரசி ரோல் எப்படி இருக்குது, உங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியுதா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.